கர்க சம்ஹிதை மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம். நாரத மாமுனிவரால் ஈர்க்கப்பட்ட கர்க சம்ஹிதையை இயற்றினார். குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த மன்னர் பிரதிபாகுவை சாண்டில்யர் சந்தித்தார். மகாதேவர் கூறினார், நாரத மாமுனிவரின் கூற்று இதனை செவிமடுத்த மகாமுனி கர்காச்சாரியார் பணிவுடன் சிரம் தாழ்த்தி புன்னகையுடன் இவ்வாறு கூறினார். கர்காச்சாரியார் கூறினார், பிராமணரே, நீங்கள் என்ன கூறினீர்கள்? இது எல்லா வகையிலும் மிகவும் கடினமானது என்பது தெளிவாக தெரிந்தாலும் நாம் தயவுடன் இதனை செய்தால் நான் இதனை பின்பற்றுவேன். சர்வமங்களா. இவ்வாறு கூறப்பட்டதும் நாரத பெருமான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது யாழை வாசித்தும் பாடியும் பிரம்மலோகத்திற்கு சென்றார். பின்னர் அவர் கர்க மலைக்கு கர்காச்சலத்திற்கு சென்று இந்த மகத்தான மற்றும் அற்புதமான நூலை இயற்றினார். இது நாரத முனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னனுக்கும் இடையிலான உரையாடலை விவரிக்கிறது. இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பல்வேறு விசித்திரமான குணாதிசயங்கள் நிறைந்தது. அமிர்தம் போன்ற சுவையான 12,000 செய்யுள்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கர்காச்சாரியார் குருவின் வாக்கிலிருந்து செவிமடுத்த அல்லது தனது விழிகளால் கண்ட கிருஷ்ணரின் அனைத்து மகத்தான குணாதிசயங்களையும் இந்த சம்ஹிதையில் அலங்கரித்துள்ளார். அந்த கதை ஸ்ரீ கர்க சம்ஹிதை என்று பிரபலமானது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பக்தி செலுத்துபவரே அவர். அதனை செவிமடுப்பதாலேயே எல்லா செயல்களும் நிறைவேறுகின்றன. இந்த விஷயத்தில் ஒரு பழங்கதை கூறப்படுகிறது. அதை கூறினாலே எல்லா பாவங்களும் அழிந்துவிடும். வஜ்ரனின் மகன் பிரதிபாகு மன்னன். அவன் தன் குடிமக்களை பேணுவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தான். அவனது அன்பு மனைவி மாலினி தேவி. பிரதிபாகு மன்னன் தன் மனைவியுடன் வடமதுரையில் உள்ள கிருஷ்ணபுரியில் வசித்து வந்தான். சட்டப்படி ஒரு குழந்தையை பெற அவர்கள் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டனர். அவன் தகுதியான பிராமணர்களுக்கு ஏராளமான பசுக்களையும் கன்றுகளையும் தானமாக வழங்கினான். மேலும் தாராளமான காணிக்கைகளுடன் எண்ணற்ற யாகங்களை விடாமுயற்சியுடன் செய்தான். அவன் குருக்களையும் பிராமணர்களையும் தெய்வங்களையும் உணவாலும் பணத்தாலும் வழிபட்டான். ஆனாலும் ஒரு மகன் பிறக்கவில்லை. மன்னன் மிகுந்த கவலையில் மூழ்கினான். கணவனும் மனைவியும் தொடர்ந்து கவலையிலும் துக்கத்திலும் மூழ்கியிருந்தனர். அவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு காணிக்கையாக அளிக்கப்பட்ட நீரை லேசாக வெதுவெதுப்பாக மட்டுமே அருந்தினர். இந்த மன்னனுக்கு பின்னர் காணிக்கையால் எங்களை திருப்திப்படுத்த வேறு யாரும் தென்படவில்லை என்று அவன் கூறினான். இந்த மன்னனின் சகோதரர்கள், நண்பர்கள், அமைச்சர்கள், நலம் விரும்பிகள், யானைகள், குதிரைகள், காலாட்படை வீரர்கள் என யாருக்கும் இந்த விஷயத்தில் அக்கறை இல்லை. இதை எண்ணி மன்னரின் முன்னோர்கள் மிகுந்த துயரமடைந்தனர். இதற்கிடையில் மன்னர் பிரதிபாகுவின் மனம் தொடர்ந்து விரக்தியால் நிறைந்திருந்தது. அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். மகன் இல்லாதவன் பலனற்றவன். மகள் இல்லாதவனின் இல்லம் பாழடைந்து காணப்படும். அவன் மனம் எப்போதும் துக்கத்தால் நிறைந்திருக்கும். மகன் இல்லாமல் ஒருவனால் தேவர்கள், மனிதர்கள் மற்றும் முன்னோர்களின் கடனை திருப்பி செலுத்த இயலாது. எனவே ஒரு புத்திசாலி மனிதன் ஒரு மகனை பெறுவதற்கு சாத்தியமான எல்லா வழிகளையும் கையாள வேண்டும். அத்தகைய மகன் அவனுக்கு இவ்வுலகில் புகழையும் மறுமையில் நல்வாய்ப்பையும் கொண்டு வருவான். எந்த நற்குணமுள்ள மனிதர்களின் இல்லங்களில் மகன் பிறக்கிறானோ அந்த இல்லங்கள் எப்போதும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அரசன் இதனை தன் மனதில் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தான். அது அவனுக்கு அமைதியை தரவில்லை. தன் தலைமுடி நரைப்பதைக் கண்டு அவன் இரவும் பகலும் துக்கத்தில் மூழ்கியிருந்தான். ஒரு முறை முனீஸ்வரர் சாண்டில்யர் தனியாக அலைந்து திரிந்த போது பிரதிபாகுவை அவரது தலைநகரான மதுராபுரியில் வடமதுரை நகரில் சந்திக்க வந்தார். அவரை கண்டதும் மன்னன் திடீரென தன் அரியணையிலிருந்து எழுந்து அவருக்கு ஒரு இருக்கையை அளித்து கௌரவித்தான். பின்னர் அவனுக்கு மதுபர்க்கம் மற்றும் பிற காணிக்கைகளை சமர்ப்பித்து மகிழ்ச்சியுடன் அவனை வழிபட்டார். இதனை கண்டு முனிவர் வியப்படைந்தார். பின்னர் அந்த முனிவர் ஸ்வஸ்தி வச்சனம் கூறி அரசனை வணங்கி ராஜ்யத்தின் முழு பகுதிகளையும் குறித்து அவன் எப்படி இருக்கிறான் என்று வினவினார். பின்னர் அரசர்களிலேயே சிறந்தவனான பிரதிபாகு அவனது நலனை கோரி கூறினான். அரசன் கூறினான், பிரம்மரே,
எனது முந்தைய பிறவியின் பாவங்களால் நான் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பத்தை குறித்து நான் என்ன கூறுவது? தங்களை போன்ற முனிவர்களுக்கு தெரியாதது என்ன? என் தேசத்திலோ நகரத்திலோ நான் எந்த மகிழ்ச்சியையும் காணவில்லை. நான் என்ன செய்வது? நான் எங்கே செல்வது? எனக்கு எப்படி ஒரு மகன் பிறப்பான்? அரசனுக்கு பிறகு எங்களை காக்க வேறு யாரும் இல்லை என்பதை எண்ணி என் குடிமக்கள் அனைவரும் துயரத்தில் உள்ளனர். பிரம்மனே, நீங்கள் ஒரு உண்மையான தெய்வீக ஞானி. எனவே எனது வம்சத்தை நிறுவுபவராக இருக்கும் நீண்ட ஆயுள் கொண்ட ஒரு மகனை நான் பெறுவதற்கான வழியினை தயவு செய்து கூறுங்கள். மகாதேவர் கூறினார். தேவி, அந்த துயருற்ற மன்னனின் இந்த வார்த்தைகளை கேட்ட சாண்டில்ய முனிவர் மன்னனின் துயரத்தை தணிக்குமாறு கூறினார். இவ்வாறு ஸ்ரீ சம்மோகன தந்திரத்தில் தேவி பார்வதிக்கும் சங்கரனாருக்கும் இடையிலான உரையாடலில் கர்க சம்ஹிதையின் பெருமை என்ற தலைப்பு கொண்ட 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.